இதுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் இடர்ல அடையறான் பாருங்க. அந்த நாகமான் அந்த பெரிய மனுஷனுக்கு இடரல். ஏடா என் ஊர்ல தண்ணி இல்லன்ட்டா, தமஸ்குல ஆப்னா பர்பார்ங்கிற தண்ணி எல்லாம் இல்லன்னா சொல்லி என்ன இங்க வந்து என்னை அவமானப்படுத்துறதுக்கா, என்னை சிறுமப்படுத்துறதுக்கா என்ன வந்து கீழே இறங்க சொல்றேன். அதுல அதையும் இந்த தண்ணி என்ன தண்ணி அப்படின்னா கலங்கலான தண்ணி. யோர்தானுடைய தண்ணி கலங்கலான தண்ணி. நல்ல நைல் நதி போலவோ இல்ல தமஸ்கு நதிகளை போல எல்லாம் கிடையாது. சேத்து தண்ணி, மட்டி வாட்டர், கலங்கலான தண்ணி. இந்த கலங்கலான தண்ணியில இந்த சேத்து தண்ணியில நீ மூழ்கு. டைட் யுவர் செல்ஃப், கோ டவுன் மேன். யார் சொல்லுவா? தேவனுடைய மனுஷர்கள் தான் சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லும். அவன் அஃபண்ட் ஆயிட்டான். எல்லாரும் நாம ஆவர போறது அவனும் அஃபண்ட் ஆயிட்டான். நம்ம என்ன சொல்லுவோம்? பிரியமானவர்களே, வேற மார்க்கம் இல்ல, வேற வழி இல்ல. ஆண்டவரே, என்னையே இந்த இஸ்ரேலுங்கிறதான தேசத்திற்கு, இந்த உங்களுடைய திருச்சபைக்கு ஏன் என்ன கொண்டு வந்தீங்க? ஏன் அந்த மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஒன் ரீசன், எவ்வளோ ரீசன்ல ஒரு ரீசன். ஆண்டவரே, நான் உலகத்தில் இருந்த நாட்களில் நான் என்னுடைய சிந்தையில் நான் பெரிய ஆளா இருக்கேன். என்னுடைய பார்வையில் யோசனையில் நான் பெரிய மனுஷனா இருக்கேன். நீ பெரிய மனுஷன்லாம் கிடையாது, நீ சிறு மனுஷனா ஆகணும். ஒரு சிறு பிள்ளைய போல என்னை தாழ்த்தணுங்கிறதுக்காக என்னை உள்ளார கொண்டு வந்திருக்கீங்க, சபையில வச்சிருக்கீங்க, தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறீங்க. நான் சிறுமப்படுத்தப்படுறேன், நான் ஹியூமிலியேட் ஆகுறேன்னா நல்லது. சகோதரர்களால், சகோதரிகளால், புருஷனால், மனைவியால், குடும்பமா இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுவார், கீழே இறங்கு, கோபதாபம் வேண்டாம், விட்டு போ. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சபைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஊழியம் நம்ம சபைக்கு தேவை. சகோதரர்களுக்கு ஒரு மனுஷன் ஒரு ஊழியம் செஞ்சான் பாருங்க. ஒரு ஊழியக்காரன் 13ஆம் வசனத்தில், இந்த மினிஸ்ட்ரி சபையில் எல்லாருக்கும் வேணும். ஒருத்தன் இடர்ல அடைகிறான். எலிசா சொன்ன வார்த்தைக்கு ஒருத்தன் இடர்ல அடைகிறான். தனக்கு கனம் கிடைக்கல, தனக்கு மகிமை கிடைக்கல, தன்னை சிறுமப்படுத்தப்படுறான்னு சொன்ன உடனே அப்ப அந்த ஊழியக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஏப்பா பெரிய காரியத்தையா செய்ய சொன்னார்? ஒரு சின்ன காரியத்தை தானே சொன்னார், அது செய்ய வேண்டியது எவ்வளவு நல்லது. சின்ன விஷயம், இது ஏன் போய் நீங்க வந்து பெருசா எடுத்துக்கிறீங்க? சாதாரண விஷயம். ஹம்பிள், கோ டவுன். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க? அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் நீங்க சபைக்கு தேவை. இதுக்கு போய் நீங்க இடர்ல அடைஞ்சுக்கிட்டீங்க, இதுக்கு ஏன் மனத்தாங்கல் அடைகிறீங்க? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அருமையான டியர் சிஸ்டர்ஸ், உங்களோட ஹஸ்பண்ட்ஸ் அது மாதிரி நீங்க தேற்றணும். உங்களை ஹஸ்பண்ட்ஸை நீங்க தேற்றணும். இது பெரிய, இதுக்கே அவ்வளவு நேரம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏன் அவ்வளவு பாரப்பட்டு இருக்கீங்க? இது ஒரு சாதாரண சிம்பிள் மேட்டர். கூல் டவுன், கீழே போங்க, காம். இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இப்ப என்ன சொல்லிட்டாங்க? இப்ப இது ஒரு பெரிய மேட்டர் இல்லையே. சர்ச்சில் ஒரு சகோதரர் ஒருவர் கூல் டவுன், இறங்குங்க. நல்ல மினிஸ்ட்ரி, சபையில நாம் செய்ய வேண்டிய ஒரு மினிஸ்ட்ரி. இதற்கு மாறாக இந்த ஊழியக்காரன் இப்படி ஏத்தி விட்டுருந்தான்னு வச்சுங்க, நல்லா இப்படி கொடுத்திருந்தான்னு வச்சுங்க, என்ன, ஆண்டவனே இது என்ன அநியாயம் உமக்கு, நம்ம தமஸ்குல இப்படிப்பட்ட நதி இல்லைன்னு சொல்லிட்டா, இப்படி உங்களை கேவலப்படுத்துறது, அவமானப்படுத்துறதுக்கா இப்படி வந்து இந்த சேத்து தண்ணியில போட்டு உன்னை அவமானப்படுத்துறானுங்களே, இது நமக்கு தேவையா? நமக்கு ஒரு மான மரியாதை இல்லையா? இது தேவையா நமக்கு? நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான்னு ஒரு பிளாட்டரி பண்ணியிருந்தான்னு வச்சுக்க, ஒரு முகஸ்துதி போட்டிருந்தானா காலத்துக்கு அவன் என்னவா இருந்திருப்பான்? காலத்துக்கும் குஷ்டரோகியா தான் இருந்திருப்பான். காலத்துக்கு குஷ்டரோகி.
நோ. அவன் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவன் இறங்கினான் பாருங்க. ஓகே, நீ சொல்றேன்னு சொல்லிட்டு நான் இறங்குறேன், நீ சொல்றேன்னு சொல்லிட்டு நான் இறங்குறேன். முதல் தடவை இறங்கிப்பான். ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டா ஒன்றும் நடக்கல. ரெண்டாவது தடவை இறங்கினா, முழுகுனா, ஒன்றும் நடக்கல. ஒன்றும் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ராசஸ் போயிட்டே இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஆமீன். ஒவ்வொரு தடவை நீங்க கீழே புறப்பெல்லாம் போதும், ஒண்ணுமே நடக்கலன்னு நினைச்சிடாதீங்க. ஒண்ணுமே நடக்கலன்னு நினைச்சிட வேண்டாம். ஈச் அண்ட் எவரி டெத், எப்பெல்லாம் சுயத்துக்கு நாம் மரிச்சு நாம் கீழே போறோமோ, ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறிட்டு இருக்கோம். உள்ளான மனுஷன்ல கர்த்தர் நம்மளுடைய ஆவியில மாத்திட்டு இருக்கிறார். நாம் சிறு பிள்ளையாய் மாறிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆவியில நாம் மாறிட்டு இருக்கோம். நம்ம ரெனியூவல் ஆயிட்டே இருக்கிறோம். இன்னும் கீழே போ, இன்னும் கீழே போ, கோ டவுன், கோ டவுன், கீப் ஹிடன், மறைஞ்சிரு மறைஞ்சிரு. ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை, 5, 6, 7, 7வது தடவை அப்படி எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்போம். சப்பிரியமானவர்களே, இப்படிதான் கர்த்தர் நம்மை சிறு பிள்ளையாய் மாற்றுவதற்காக தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஒரே ப்ராசஸ், நம்முடைய யோர்தானில் நம்முடைய சுயத்திற்கு மரித்தல். ஜீசஸ் யோர்தான்ல முழுகினார். இயேசு முன்னோடினவர். யோர்தான்ல இறங்க வேண்டிய அவசியமே இல்லாதவர். ஞானஸ்தானத்துக்காக தன்னுடைய சுயம் நொறுங்க, ஆண்டவரே இறங்கட்டும், பாவிகளுடைய ஸ்தானத்தை நான் எடுக்கட்டும், பாவிகளுடைய ஸ்தானத்தை நான் எடுக்கட்டும். இந்த பக்கம் ஆயக்காரன், இந்த பக்கம் வேசி, இந்த பக்கம் திருட, எல்லாரும் கியூல நிக்கிறப்ப, ஆண்டவரே நான் சின்னர்ஸ்னுடைய கியூல, பாவிகளுடைய வரிசையில நான் நிக்க வாங்குறப்ப, எஸ் நீ நிக்கணும். இப்படி இந்த நீதியை நிறைவேற்றுவது நமக்கு தகுதியா இருக்கு, போய் நில்லு அப்படின்னா ஓகேலாம். அப்ப எல்லாரும் என்ன நினைப்பான்? என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் வேடிக்கையானாலும் பரவாயில்ல, என்ன தப்பா நினைச்சாலும் சரி, யோசேப்பினுடைய குமாரனை குறித்து அவர்கள் என்ன நினைச்சாலும் சரி, இவன் என்ன தீங்கு செஞ்சான், இவன் என்ன பாவம் செஞ்சான், இவன் எதுக்கு மனம் திரும்ப வேண்டி, இவன் ஏன் இந்த இம்மானுவேல் ஏன் இந்த சின்னர்ஸ்னுடைய கியூல நிக்கிறான், நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம், எனக்கு காரியம் கிடையாது. நான் நிக்கிறேன் ஆண்டவரே, நான் யோர்தான்ல முழுகட்டும். பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர் யோர்தானில் மூழ்கினார் என்றால், பிரியமானவர்களே, நாம் எத்தனை தடவை நாம் முழுக வேண்டியதார்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நாம் முழுக வேண்டியதார்? இந்த பாடத்தை நாம் திருச்சபையில அநேக ஆண்டுகள் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். சுயத்துக்கு மறிச்சிருங்க, சுயத்துக்கு மறிச்சிருங்க, ஈகோக்கு மறிச்சிருங்க, கீழே போயிடுங்க, கீழே போயிடுங்க, இறங்கு இறங்கு, உன் ஸ்தானத்தை விட்டு இறங்கு. மாமியார், நோ நோ, கோ டவுன். புருஷன், கோ டவுன், கீழே. வயசுல சீனியர், கோ டவுன், கீழே போ, கீழே கீழே போகணும். தாழ்த்துறதுக்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கு, மன்னிக்கிறதுக்கு கீழே கீழே போயிட்டே இருக்கேன். அவமானமா, ஷேம், ஓகே. அவமானம் அடைகிறனா, ஓகே. ஷேமா, ஓகே. வெக்கமா, நிந்தையா, வேடிக்கை ஆகணுமா, கீழே போறான் ஆண்டவர். இப்படி சுயத்துக்கு மறிக்காமல், யோர்தான்ல முழுகாமல் நாம் என்ன வர முடியாது அப்படின்னா, பவுல் அடைஞ்ச அந்த 7 கட்டத்துக்கு நம்மளால வர முடியாது. நாம் சிறு பிள்ளையா மாறவும் முடியாது. பிரியமானவர்களே, நல்ல போராட்டம். இந்த போராட்டத்தில் நாம் தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம். நம்ம அடுத்த 2வது காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 33 வசனம். அப்போஸ்தலர் 20:33. ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் என்ன செய்யவில்லை, நான் இச்சிக்கவில்லை அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஒரு வார்த்தையை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் டிக்னிட்டி அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒருவனுடைய வஸ்திரத்தையும் ரிச்சிக்காத ஒரு மனுஷன்கிறத 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவனுடைய வசத்தில்
நான் வைத்த மேலங்கி புஸ்தகம் விசேஷமாய் தோற்சுருகளை நீ வருகிற பொழுது எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்றார். துரோவா இப்போ ஒரு பால் எங்க இருக்கார் அப்படின்னா ரோமாபுரியில ஜெயில இருக்கிறார். ரோமாபுரியில உள்ளதான ஜெயில இருக்கிறார். இந்த ரோம்ல இருந்து இந்த துரோவா எவ்வளவு தூரம் அப்படின்னா 600 மைல். 600 மைலுக்கு அப்பால் இருக்கிறதான துரோவா பட்டணத்தில் கார்ப்பு என்பவனுடைய வீட்டில் ஊழியத்து நிமித்தமாய் போயிருந்த இடத்தில் ஏதோ அவருடைய சொத்து பத்து பாருங்க. பவுலுடைய சொத்தெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? ஒரு ஓவர் கோட்டு, தோற்சுருள், புக்ஸ், இதான் அவருடைய ஆஸ்தி, இதான் சொத்து. வானகத்துக்குரிய மனுஷனை பாருங்க. வானகத்துக்குரிய மனுஷனுடைய அவருடைய சொத்து மேலங்கி, புஸ்தக சுருள், புக்ஸ், இதான். போன இடத்துல கார்பஸனுடைய வீட்டுல எதை வச்சுட்டு வந்துட்டாருன்னா தன்னுடைய ஓவர் கோட்டை வச்சுட்டு வந்துட்டார். இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல மழை சீசன் வரப்போகுது, மாரி காலம் வரப்போகுது. இப்ப அவருக்கு குளிருது. இப்ப அவருக்கு ஜெயில இருக்கிறவருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு கோட்டு தேவை. பவுல தியானிச்சுட்டு நம்மள மறந்துட வேண்டாம். யாசிக்காத மனுஷன், ஒருவனுடைய வஸ்திரத்தை கூட இச்சிக்காத மனுஷன். இன்னைக்கு இருக்கிற கள்ள ஊழியர்கள், கள்ள திருடர்கள், கள்ளர்கள், கள்ள ஊழியர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள ஊழியக்காரர்கள். எங்க பவுல்? எங்க பவுலுடைய டிக்னிட்டி? எங்க? மேலங்கி 600 மைலுக்கு அப்புறம் இருக்கிற இடத்துல பால் திமோத்திக்கு லெட்டர் எழுதி, என் குமாரனாகி திமோத்தே, நீ என்னை பார்க்க வரும் பொழுது கார்பஸ் வீட்டுல நான் வச்சுட்டு வந்த என்னுடைய ஓவர் கோட்டு கொண்டு வரியா? அது நீங்க வர்றப்ப எப்படி வா அப்படின்னா 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மாரி காலத்துக்கு முன் கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதைப்படு. ஏன்னா மழை காலம் வந்துருச்சுன்னா எனக்கு குளிர் தாங்க முடியாது, எனக்கு ஓவர் கோட் இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கன்னு ஒரு லெட்டர். ஓகே, 16ஆம் வசனத்துல வாசிங்க. 16ஆம் வசனம், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. ஜெயில இருக்கிறார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஏன்? இன்னும் ராயனுடைய அரண்மனையில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கூட ஒரு காலகட்டத்தில் பவுல் அப்போஸ்தலன் அப்படின்னு தன்னை அடையாளம் காட்டிக்கிறதுக்கு விரும்பல, அவங்களும் விட்டாங்க. ஒரு காலத்துல பிலிப்பு சர்ச் ஒரு முறை பணம் கொடுத்து உதவுனாங்க, அவங்க விசாரிக்க வரல. எல்லாரும் என்ன கைவிட்டாங்க மேன். ரைட், என்ன விசாரிக்கலன்னா பரவாயில்ல. நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க யாரும் வரல. நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், என்ன வஸ்திரத்தை கொடுக்கறதுக்கு யாரும் வரல, விசாரிக்க வரல, அன்பு கூற வரல. அதனால் பால் ஏதாவது இடல் அடைஞ்சிட்டாரான்னு கேட்டா நோ, ஜீரோ. அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. ஓகே, எல்லாரும் என்னை கைவிட்டாங்களா? நான் தனித்து விடப்பட்டிருக்கேனா? ஓகே, இப்ப என்ன பியூட்டி என்றா அந்த 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இதெல்லாம் பவுலுடைய போராட்டம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எப்படி போராடி இருக்காரு பாருங்க. அவருடைய ஓட்டத்தில் 16ஆம் வசனத்தில் வாசிப்போம். 16ஆம் வசனம், ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான். ஓகே, என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். பிரைஸ் தி லார்ட். யாரும் வரல, ஆனால் ஒரு மனுஷன் வந்ததை குறித்து எழுதி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார். யார் அவன்? ஒனேசிப்போர். அவன் கர்த்தர் அவனுக்கு இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேகந்தரம் என்னை ஜெயிலுக்கு வந்து, ஒரு முறை இல்லை, நான் ஜெயில இருக்கிறது குறித்து வெட்கப்படாதபடிக்கு என்னை ஜெயில வந்து அவனை விசாரிச்சான்.
என்னை இளைப்பாற்றினான். ஓகே, இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க தான் பதில் சொல்லணும். தனக்கு என்ன இல்லைன்னு சொல்லுங்க அப்போ. தனக்கு என்ன இல்லை? ஒரு ஓவர் கோட் மேலங்கி இல்ல. இப்ப இந்த மேலங்கிய யாரு வந்து விசாரிச்சுட்டு போறது? இப்ப ஜெயிலுக்கு ஒரு மனுஷன் வந்து விசாரிச்சுட்டு போறார். யாரு? ஒனேசிப்போர். என்ன கேட்கலாம்? இப்ப ஒனேசிப்போர், உள்ளர என்னுடைய குளிர்காக ஒரே ஒரு ஓவர் கோட் கொண்டு முடியுமா? அடுத்த முறை என்னை வந்து பார்க்க வர்றப்ப ஒரே ஒரு மேலங்கி கொண்டு வர முடியுமா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம்? கேட்டிருக்கலாம். பவுல் யாசிக்க மாட்டார், கேட்க மாட்டார். அவர் கேட்டிருப்பார், ஒனேசிப்போர், பால் எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட், ஐ அம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன், கர்த்தருடைய கிருபையெல்லாம் நான் நல்லா இருக்கேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ அம் ஃபைன். எல்லா இடத்திலும் தேவன் என்னை திருப்தியா இருக்கிறது தேவன் எனக்கு பயிற்றுவித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நான் எல்லாம் எனக்கு பரிபூர்ணமா இருக்கிறது, நான் திருப்தியா இருக்கேன், ஐ அம் ஃபைன், பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ, தேங்க் யூ. ஆனா குறை இல்லையான்னு, குறை இருக்கான்னு கேட்டா இருக்கு, தேவை இருக்கான்னு கேட்டா சொகுசான வாழ்க்கைக்கு இல்ல, மழை காலத்துல மேல போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை தேவைப்படுது, ஒரு மேலங்கி தேவைப்படுது. ஒனேசிப்போர் அடுத்த முறை வரும்பொழுது கொண்டு கொண்டா. அதான் பால்னுடைய டிக்னிட்டி, ஸ்பிரிச்சுவல் டிக்னிட்டி. கையேந்தாதவர், தன்னுடைய தேவை மற்றவர்களுக்கு காண்பிக்காதவர். நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், பரிபூர்ணமா இருக்கேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் சுகித்து இருக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு குறைவு இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், போதும். அவன் வரட்டும், என்னுடைய பொருள் தூரத்தில் இருக்கையில் அவன் தீமோத்தி வரும் பொழுது அவன் கொண்டு வருவான், அப்ப நான் பயன்படுத்திக்கிட்டான். அருமையானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்க இருக்கு? கிறிஸ்தவத்தை விட்டு விடுங்க, ஊழியர்களை விட்டு விடுங்க, நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? வேர் ஆர் வி? நாம் எங்க இருக்கோம்? ஒன்றை இச்சிக்காமல் இருக்கிறோமா? ஒன்றை இச்சிக்காதவர்களா இருக்கிறோமா? பணம், காசு, பொருள், அதுக்காக போராடாதவர்களா இருக்கிறோமா? பணத்துக்காக விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டம் போராடிட்டு இருக்கோமா? இல்ல காசு பணத்துக்காக, சொத்துக்கும் ஆஸ்திக்கும் போராடிட்டு இருக்கிறோமா? அப்படின்னா பிரியமானவர்களே, நான் நல்ல போராட்டம் போராடல, மாம்சத்தோடு உலகத்தோடு போராடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சத்ரு அறிவான். அவர் அடைந்த அந்த போராட்டத்துலதான் நாம் ஓடும்படிக்கு தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம். நாம் இந்த 2வது காரியத்திலிருந்து நாம் தொடர்ந்து கர்த்தர் நம்ம ஒரு கிருபை செய்வாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரம தகப்பனே, அப்போஸ்தலனுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சரீரத்தினுடைய ஆசை செயலை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவதா இருந்தாலும், பணம், பொருள், காசு, பணம் காரியங்களா இருந்தாலும், இந்த உலகத்தினுடைய மேன்மைக்கு அடுத்த காரியங்களா இருந்தாலும், ஒன்றையும் இச்சிக்காதபடிக்கு எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையில் எறிந்த நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்த பவுலுடைய மாதிரிக்காக உமக்கே நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, அவர் கிறிஸ்துவை பின்பற்றினது போல ஆண்டவரே, அந்த விசுவாசத்திலே நாங்களும் பின்பற்றி ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.